கான்ஷியஸ் பேரண்டிங்க்கும் ட்ரெடிஷ்னல் பேரண்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் நான் இன்றைக்கி சொல்கிறேன். கான்ஷியஸ் பேரண்டிங் பேஸ்ட் ஆன் லவ், ஓகேவா? பட் ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் ரூட்டட் இன் ஃபியர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக ஓடினேன்னா விழுந்துருவேன், அதாவது வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தேன்னா தலைவலி வந்துடும், மழையில் நனைஞ்சா சளி பிடிச்சிரும். இது எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபியர் பேஸ்டாக இருக்கும். அதுவும் கண்டிஷன்டு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எல்லாருக்குமே இது ட்ரூவாக இருக்க வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் அது என்ன சொல்கிறது, நம்ம அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கண்டிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது நமக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டீப்பராக போனால் பிலீஃப் சிஸ்டம்ஸ்லாம் போகலாம். பட் நான் மேல் டாப்பில் சொல்கிறேன். ஸோ அதே இது ஒரு கான்ஷியஸ் பேரண்ட் அப்படின்னா, நீ ஓடினேன்னா விழுந்துருவ, பார்த்துக்கோ, ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் குழந்தைக்குன்னு ஒரு ஃப்ரீவெல் இருக்குது. குழந்தை நிறைய சூஸ் பண்ணும், குழந்தை லேர்ன் பண்ணணும். நிறைய இடத்துல குழந்தை தப்பு பண்ணி அந்த ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். பட் அந்த பெயின்லேருந்து குழந்தை வெளியே வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி லேர்ன் பண்ண வைக்கலாம். நம்மளும் சேர்ந்து அந்த குழந்தைய நான் சொன்னேன், நீ கேட்கல, இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷ்னல் பேரண்ட் திருப்பி ஃபியர் அதுக்காக அது தப்புன்னு சொல்லலை, குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்திலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த பயம் குழந்தையோட க்ரோத்துக்கு ஒரு ஆப்ஸ்டக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம நான் எப்போவுமே அவங்க கூட தான் இருக்கேன். ஆஸ் அ கான்ஷியஸ் பேரண்ட் நான் சொல்கிறது, நீ யூ கேன் கோ எக்ஸ்ப்ளோர், லேர்ன். உனக்கு எங்கேயாவது ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா யூ கம் பேக் டு மீ, ஐ எம் ஹியர் ஃபார் யூ. அப்படி சொல்லும் போது குழந்தை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு அதுதானே வேணும், குழந்தை இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ல. இப்போ நம்மளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ பேரண்ட்ஸே ட்ரெடிஷ்னலாக ரைஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். நமக்கு ஒன்று சரின்னு தோணும், ஆனால் இதை சரின்னு பண்ணலாமா வேணாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கண்டிஷன்டாக இருப்போம். நம்ம எடுத்தால் அது தப்பாக தான் இருக்குங்கிறதுல நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நம்ம டிசிஷன் எடுத்தோன்னா அது கரெக்டாக இருக்குங்கிறதுல நமக்கு ஃபெய்த் ரொம்ப இருக்காது. ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பட் நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்ல. அவங்க டிசிஷன்ஸ் அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இது நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணி க்ரோ ஆகாங்க. ஸோ அதுக்கு நமக்கு அந்த லவ் பேஸ்ட் கான்ஷியஸ் பேரண்டிங் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஃபியர் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான், வி லேர்ன் வித் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ.